வணக்க மக்களே! நம்மளுடைய மாடி தோட்டத்தில போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சியோட நம்ம கொல்லிமலை மஞ்சள் வளர்ந்துருக்காங்க. இந்த வருஷத்தோட அறுவடை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். வாங்க அறுவடைக்குள்ளாக போவோம். கொல்லிமலை மஞ்சள் எடுத்திருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாவே எடுத்திருக்கோம். 11 கிலோவுக்கு மேலேயே இருக்கு. அ மஞ்சள் வந்து நல்ல பெருசாவும் இருக்கு. ஆர்கானிக் நம்ம தோட்டத்திலேயே எடுத்து நம்ம சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி நீங்களும் உங்க தோட்டத்தில போட்டு எடுத்து உங்க வீட்டுக்கு பயன்படுத்துறீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ நமக்கு தேவையானத மட்டுமே நம்மளுடைய மாடி தோட்டத்தில நம்ம போட்டு நம்ம பயனுள்ளதாக காய்கறிகள் நம்ம எடுப்போம் நம்ம. அதில இந்த கொல்லிமலை மஞ்சளும் ஒண்ணு. பராமரிப்புன்றது ஒரு பெருசா எதுவுமே இல்ல. அடி உரமா நெறையா இலைங்கள போட்டிருந்தேன். அந்த காஞ்சு போன இலைங்க, அது கூட கரும்பு சக்கை கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்குங்க. அந்த கரும்பு சக்கை சேர்த்து நான் போட்டேன். இதுதான் என்னுடைய அடி உரமா போட்டிருந்தேன். மேல் உரமா மக்கிப் போன மாட்டு சாணி தான் நான் எப்பவுமே 15 நாளைக்கு ஒரு தடவ குடுப்பேன். அளவா தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அதுல எனக்கு கிடைச்ச நல்ல ஒரு பலன் தான் இது. இந்த மார நம்ம வீட்டுக்கு என்ன காய்கறி தேவையோ, அது மட்டுமே நீங்க மாடி தோட்டத்துல பயிரிட்டு உங்க தேவைய நீங்க பூர்த்தி செஞ்சுக்குங்க. இந்த மாரி செய்றவங்க யாரா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.